புரியல முடியல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்க போறோம். அது அந்த பில்டிங்லாம் தாண்டி பால் இங்கே அவ்வளோ மாசடா போட அவன் மாசா போடல அவன் அப்படி அச்சான் பால் வெளியே வந்துச்சா அத்த பால் சட்டம்லாம் போடுக்காரு இதெல்லாம் போட்டு கணக்கெல்லாம் விட்டு வெளில கொடுத்துருக்காரு யாரும் அந்த புத்தகம் அங்கே 30 நாள் ஓவரில் எத்தனை ஓவர் ஓவரில் உள்ள போயிட்டாங்கடா சும்மா இப்பதான் காடு காடு போடுறதுல ரொம்ப அதுதான் உங்களை கட்ட சொன்னேன். அவர் சோம்பேறின்னு நானே ஒரு நாள் பேட் எடுத்து மண்டே அடிக்க போறேன். நடக்கும் நடக்கும் அன்னைக்குலாம் ஆனா வீடியோவை ஆஃப் பண்றீங்க. ஆதாரம் இருக்கும். ஆதாரம் பாத்தீங்களா குளுக்கோஸ்ல தண்ணியில குளுக்கோஸ் போட்டு அடிக்கலாம் அடிச்சு கழுதுறான் நாய்க்கு போறான்டா நாய்க்கு போறான்டா. ஏய் ஏன்டா பண்ற கோகுல போடலாம் போடலாம் தூக்கி போடலாம். தப்பான மீன் ஹெல்ப் பண்ண போய் அவருக்கு கூப்பிடாரு. ஹெல்மெட் போடலையா சொல்லிதான் அனுப்பிச்சேன் கேட்கல. பாருங்க அதெல்லாம் எனக்கே தெரியல. கிளவுல அந்த வெப்பிங் இருந்துச்சு அதுல உட்காந்துச்சு பால். நீ போடும் போதே அது ஏன்டா அவனுக்கு நீ போடும் போதே அதுதான் அவனுக்கு பின்னாடி. ஆமா நான் பால் நல்லா போயிட்டு நல்லா போயிட்டே இருக்கு. இல்ல நான் மொதல் பால் பார்த்துட்டு தான் போலான்னு இருந்தேன். எப்படி பால் அது என்னன்னு பார்த்துட்டு பால் நல்ல சீமா வச்சு 20 ஓவர் 18 ஓவர் வரைக்கும் ஆகுறோம். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஆச்சு. நம்ம பால் மெயின்டைன் பண்ணாதப்பே ஆச்சு. கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நானே சீனியர் மெயின்டைன் பண்ணி தான் அந்த ஒரு பால் கோல்டு சைடு இருக்குல சீனியர் சைடு தான் போட்டுறாங்க. அதான் 5 ஓவருக்கு ஸ்டேட் எனக்கு கீப்பர் தான் சொல்றேன். இப்ப சிங்காச்சன்றான் இப்படி ஆச்சன்றான் எங்கடா போச்சு கஞ்சிரி பால். அதெல்லாம் ஒண்ணும் பேச கூடாது. அண்ணன் போறாரு சிங்கு போடா அண்ணன் கட்ட சிங்கு போறா சிங்கே ஓடி ஓடிச்சு. அம்மா நீங்க கடை போறது எப்படி போச்சு இப்படி குத்தி இப்படி போகுது. நீங்க போடும்போதுனா நீங்க அந்த பால் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியும். பால் இல்ல நமக்கு தெரியாது ஆக்சுவலா அந்த பால் டீம் இருக்குல கிராசிங் வெச்சு போடினா நல்ல பால் உள்ள வரும். அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயராஜ் பால் நல்ல இதுடா ஒண்ணு கிடைச்சா இப்படி மூச்சு வாங்குது. ஒரு நாய் வர போச்சு கூட கபிலா நம்ம திருப்பி கப்பு வாங்குறோம். நீ பேட்டிங் 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 ஓடலாம் இல்ல ஓடலாம் ஓகேடா ஜெயிச்சா நிறைய சிங்கிள் கன்வெர்ட் பண்ணாங்க. ஆமா ட்ரை பண்ணு. இல்ல அவன் ஸ்டார்டிங்ல ஓடவே இல்ல பெருசா. ஆமா ஸ்டார்டிங்ல என்ன ஆப்போசிட்ல அப்படியே என்ன மாதிரி என்ன சேர்த்துக்கிட்டேன். டோன்ட் வரி ஆப்போசிட் டீம் நாங்க பேசுறது தப்பா நினைச்சுக்காதீங்க. பேசுறது பேரு கோகுல். அவர் Facebook ஐடி பாத்தீங்கன்னா சூப்பர் ப்ரமோஷன் கொடுக்காதீங்க. என்ன இது என்ன இது கையில லேட்டிங் பண்ணடா என்னடா தூக்கி போடுறான்னு சொன்னது அவன் விட்டான். என்ன மாதிரி இருக்கு புரியல என்ன ஷாட் டேய் ஷாட் ஓடு 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 ஓடு
கபிலா. பவுண்டரி பேட்டினா அதான் சொல்லுவேன். யூகலஸ் ஆடு. ஆனா நீ 50 ரன் அடிச்சிரு நான் கேட்க மாட்டேன். ஏய் நீ எப்பவுமே கேட்க கூடாதுடா. நீ அடிச்சிருந்தா கேட்க எப்பவுமே மாட்டேன். கேட்க கூடாதுடா. ஏன்னா அவர் கேப்டன். அவன் வெளில ஒரு டைம் விளையாடுறதுக்கு கேட்டா குடிச்சேன். சும்மா ஓயாம கொடுக்க முடியுமா? வயமா கேட்பேன்டா. அப்படி உண்மையே சொல்லுது. உன் பேட்டிங் சொல்ல சத்தியமா கேட்க மாட்டேன். அவன்கிட்ட பேட்டிங் இல்லடா. அவன்கிட்ட ஒரே பேட்டிங். அது அழுகி போச்சு. 2 பால் தான் இருக்கு. ஆமா. அதான் இந்த நேரம் ஐடி வச்சுட்டு போயிட்டான். சரி கேமரா தட்டி போயிடுவோ. அவுட் அண்ணா இப்போ. அப்போ பேசாதீங்க. அண்ணா மலை உச்சிக்கு நீ போயிருக்கல? ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாரு போனே. அட்வென்ச்சரா போறேன்னு போனே. அழைக்கலாம் வாடா அட்வென்ச்சர் போறா. அட்வென்ச்சர் அந்த மேட்ச் என்ன? அந்த மேட்ச் வேற மேட்ச். கேப்டனாலும் நம்ம கலக்க போக மாட்டீங்க. அது உள்ள மட்டும் கலக்க மாட்டான். இங்க வெளியில தாண்டி வந்தா சிவா கேப்பேன். கோட்டை தாண்டிட்டா அவன் கேப்டன்ற மறிக்கவே மாட்டான். உள்ளேயும் ஒண்ணு வர மாட்டான். சொல்லலாம்டா. ஏன்டா அதே நல்லாதான் இருக்கு. கீப்பிங் பை காய வச்சியா? ஏய் பேலன்ஸ் கீழ போட்டுடா. கீழ உட்காரண்டா எல்லாம். கீழ போட்டு மச்சான். கீழ போட்டு உட்காரடா. பிகே நீ நல்ல கீப்பிங் தான் பிகே. ஒரே ஒரு பால் தான் மிஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஒரு பால் தான் மிஸ் ஆச்சு. பிகே நீ ஒரே ஒரு பால் தான் மிஸ் பண்ணீங்க. ரெண்டு பால் தான் எப்பவும் தலையில மிஸ் பண்ணான். எப்பவுமே பால் ஆகல. 2 பால் தான் விட்டான். அது சொன்னனா. அவன்லாம் வந்து விட்டா இருக்காரா? அவர் விட்டு பேட் ஆக்கினு விட்டா கண்ணி. நீ வர்க்கில வர மாட்டான். நான் பேக் எடுத்து உனக்கு ப்ளம் இவன் போட்டா பாருங்க. நீ கார்டு கட்ட உட்காரு. அது போட்டது ப்ளம் தான். ஆமா நான் கொடுக்கலடா அவன். யாரோ ஒரு கீழ படிச்சு ஸ்டம்ப்ல இருந்து ஸ்விங் ஆக்கி போட்டாங்க. ஏய் நான் போட்டது ப்ளம்டா. அதே கொடுக்கலடா அவன். இல்ல உங்க ஊர்ல படிச்சா. பேட்ல ஏதா படிச்சா? உங்க ஊர்ல இவரோட க்ளீன் அவுட். ஸ்டம்ப்ல பிட்ச் ஆகி அவுட் ஸ்விங் ஆச்சு. ஷாட்னா ஷாட் ஜாம்போ ஷாட்னா இது தெரியும். இதே இவங்க தான் வயசானவங்க சொல்றேன். இதே பல்லாருக்கு வந்து அந்த கிரவுண்ட்ல சின்ன பையன்டா அவனுக்கு வயசானவங்க. டேய் அது வயசானவங்க கிட்ட உனக்கு பாத்துட்டு வாடா போடா. சின்ன பையன்டா. உன் வயசு ஒரு பையன் இருக்குடா அவருக்கு. வேற என்ன இருக்கும்? ஒரு பால் பேட்ல போய் நல்லா இருக்கு. உன் பேட்ல அப்புறம் ஆசைக்கு ஆட மாட்டேன்ற. நீ அவன் பேட் வெயிட்டா இருக்கான். எதுக்கு அப்புறம் பேட் வாங்குங்க? இது வெயிட்டா இருக்கான் பேட். வரத்து பேட் வச்சு ஆடிடுவான். சும்மா தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உனக்கு அந்த பேட்டோட வேஸ்ட் தான் நீ வாங்கி வச்சிருக்க. எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ட் டைம் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணா ஓகே ரிஃப்ளெக்ட் இருக்காது. இதுக்கு சர்க்கிள் வந்துரும். இன்னைக்கு வந்து பிகே தான் நியூ கனெக்ட். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு கொடுக்குறேன். அவனே அப்படி என்கரேஜ் பண்றான். அவனே அப்படி தான் போவான். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போவான். பேட் எல்லாரும் அன்னைக்கு ஆசைப்பட்டவங்க ஆசைப்பட்டவங்களாம் அவனுக்கு விருந்து கொடுப்பான். ஆசை நான் ஊருக்கே போயிட்டான். ஊருக்கு பேசிட்டு இருக்கேன். ஏய் வரதே ஓவரா பண்ணுங்க. ஷாட்ல காலா ஐ ஷாட் ப்ரோ. நான் சூப்பர். அண்ணா புடிச்சு தொங்கனானே. ஜானா வந்து அவருக்கு போர் அடிச்சு 10 பேர் அடிச்சு கேப்டன் ஆகலாம். போர் அடிச்சு இல்ல யூட் பண்ணிட்டேன். ஆனா நானே எப்படி ஆனா நான் சொல்றேன். கேஜே பில்ட் கூட தொங்கினே போறான் சார். குரூப்ல ஓட்டிங் தான் போறாங்க. ஹலோ சார் 10 பேர் அடிச்சு ஆடணும். அந்த 10 பேர் அவன் அடிச்சு ஆடுவேன். அதான் மச்சான். அது சொன்னா கரெக்டா இருக்கும். எவனோ ஏமாத்த கூப்பிட்டு நம்மள அவங்க கதை சொல்றாங்க. கதை சொல்றது பண்ணது உண்மையா மாஸ்டர் இது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏய் உண்மையா அப்படி தான பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆபீஸ்ல ஒரு பொண்ணு கூட இருக்காங்க. சொல்லிட்டு ராசிங் கூட பணம் மாதிரி எடுத்துட்டு ஆப்பியாரு வை எதுக்கு நல்லா அடிக்கிறாங்க. வளந்த வேலை அவர்கிட்ட போட்டு அடிப்பாரு. ஓ இங்க ஒரு மூணு அண்ணா. ரெண்டு அங்க ஒண்ணு மூணு ஆமாங்க. நான் போனோம் நல்லா இருக்கும். அண்ணா இதான் டபுள் மீனிங்ல இது பண்ணா
பைத்தியக்காரன் டீப் மெட்ரிக் போட்டு வச்சிருக்கான் பாயிண்ட்ல அடிச்சா கண்ணு தெரியுதா இல்லையா ப்ரோ உங்களுக்குலாம் அம்பேர் அது மாதிரி ஆகுது எதிர்பார்க்க மாட்டான் அவன் இங்க ஒரு லெக்கில் இருக்கான எதுக்கு நிற்கிறான்னு தெரியல அவனுக்கு போலாம் 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 இருக்கு பாருங்க தண்ணி இல்லையா இலதலையை பிரித்து இது பண்ணிக்க வேண்டியதான் வீட்டுல வந்து இது பண்ணிப்போம் என்ன பண்றது கிடைச்சிரும்ல கண்டிப்பா வச்சிருந்தா பேட்டிங்னா பேட்டிங்னா குட் ரன்னிங் பாய்ஸ் பேட்டிங்னா நானும் வேற யார்ட்டையும் சொல்லல சும்மா 25 அவன் தான் கொடுக்குறது 940 ப்ரோ மேட்ச்க்கு 5000 கட்டு மொத்தமாக கேட்கல அதுல பாத்தீங்கன்னா அப்படியா ஆமா லீக் முடிச்சு 4000 மேட்ச்க்கு ஃபீஸ் தான் போட்டுருந்தானுங்க அப்பதான் போலாம் ஆனா அது எந்த மேட்ச் வேணா இருக்கும் ப்ரோ என்ன டைம் வேணா போடுவோம் நம்ம டைமிங் வந்து 10 to டாபர் அதான் சொல்றேன் நம்ம செட் ஆகாது இல்ல நம்ம 10 to வர மாட்டோமே அதுதான் சொல்றேன் 6 AM நம்ம போவோம் 6 AM வைக்க மாட்டானுங்க ஆமா டோர்னமெண்ட் வந்து எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா டைமும் போடுவோம் அதே மாதிரி மேட் டெஸ்ட் கலந்து தான் போடுவோம் அது ஒன்று போட்டிருந்தா இன்னும் நல்லா மேட்டுன்னு நினைக்கிறேன் ஐயோ பாத்தியா பால அது நம்ம இங்க பால பாத்தியா ஸ்கூல் மேட்ச் தான் போட்டு பணக்கலாம் தோணுது ஸ்கூல் மேட்ச்ல தான் ஆடுவோம் வயசு ஆகுது 30 வயசு ஆகுது இன்னும் ஸ்கூல் பத்தி பேசிட்டு இருக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துல உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடும் அப்புறம் நாங்கள் பயந்துட்டு இருக்கோம் மேட்ச்லாம் மேட்ச் டாப் பண்ணாதான் மேட்ச் சேஞ்ச் ஆகுதுடா வாங்கி போகுது அவருக்கு வாங்கி போகுது அல்ல நீயே போட்டு தெரியுறா பின்னாடி நின்று ஒரு 3 போர் தப்பு அவனா குட் ரன்னிங் பால் அதான் நீங்க வரீங்களா நீங்க வராதீங்க நீங்க வந்துங்க நீங்க இருக்கீங்க அவைலபிள் தானா நான் இவ்வளோ ஆட் பண்ணி விடுங்கண்ணா ஆட் பண்ணி விடுவீங்களா ஆமாம் ஷாட் சத்திரா போயிட்டாரா நீங்க வாங்க ப்ரோ ஃப்ரீயாக 3 இடத்துல வாங்க ப்ரோ நீங்களே வாங்க ஃபீல்டிங் தான் போய் படிக்காம நல்லா வந்து இவர் போலிங் போடுறாண்ணா அவரு பேட்டிங் அந்த ஷாட் அந்த பேட் எடுக்கிற ஷாட் விட்டுறதே இல்லைல்ல சூப்பர் குட் ரன்னிங் கத்துறது அவருக்கு புதுசான்னு கேக்குறேன் போலீஸ் வராங்க என்ன போடுறோம் தண்ணி எடுங்க அதான் தண்ணி இருக்குங்க பார்த்து மயிலாச்சும் விட்டுருவாங்க பேசும்போது நிறைய தண்ணி கொஞ்சம் ப்ளூ பண்ணி ஆமா இதே நல்லா இருக்கு இது மாதிரி திகட்டுது நிறைய இருந்தா ரொம்ப கம்மியாக போயிடுவாங்க வாந்தி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும்
ரொம்ப கம்மியா போடுறாங்க. ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருக்கு. குளுக்கோஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது இது பண்ணிட்டு அது ரெகுலரா மேண்டரி 5 இது போட்டு எடுத்து சொல்லுவாங்க. 1 லிட்டர் குடிச்சுவாங்க. வாந்தி கண்டிப்பா எடுத்துருவாங்க. சக்கினா சூப்பர் ஷாட் பாய். கிளாசி கிளாசி ஓபன் இந்த ஃபேஸ் அப்படியே இவரை மட்டும் சிவானா மட்டும் கூப்பிடாங்க. இல்லைன்னா இவங்க நல்லா விளாடுறாரு. இவானா கூப்பிடுறது ஜான்னாடா கதறி இருக்கும் ஓபனிங்க்கு. இப்போ நீங்க நான் வந்தா கூட இன்னும் தண்ணி கலக்குறீங்களா? அப்புறம் வெளியே இருந்து கூட்டி கொடுக்க முடியல. மேல குளுக்கோஸ் கலக்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. இன்னும் சுத்தம் ஆயிட்டாருன்னா ஒரு குறைஞ்சிருச்சே தண்ணி கலக்க. தண்ணி எடுங்க. குளுக்கோஸ் கலக்குறாரு. ஜான்னா வந்து அவள் அவரு செட் ஆயிட்டாருன்னா சூப்பர் ஆயிடுவாரு. 2 பேரும் 3 பேர் சக்தி ப்ரோ. போறானா 36 4 கோர் ரன் ஆயிடுது. 4 ஜான்னா கேக்குறது நம்ம சிவானா கிட்ட வந்து நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனா சிவானா மட்டும் பாக்குறாங்க இருக்கு. சிவானா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது சொன்னது வந்து மிஸ்டர் கோகுல். இது சொன்னது வந்து கமல் தான். நான் போய் வாங்கிட்டு வரவா பத்தி இது போல 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 2 போல. டு 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 சமங்கா மச்சான் கலக்கிடுவல்ல அறிஞ்சானே. டேய் கோமு காலை காம வந்தாடா. ஏய் காம. அவன் பிளம்மே கொடுக்க மாட்டான். அவன் லைட் ஆனா இது இந்த கிரவுண்ட்ல அப்படிதான். அந்த நம்ம இது அந்த தாத்தா அங்க இருக்காரு. அந்த இதுல ஆனா அவங்க எல்லா வாட்டியும் எனக்கு எல்வி கொடுக்குறானுங்க. நீ கொடுக்குறவங்க எனக்கு கூட கொடுக்குறீங்க. வரமாட்டான்டா. எனக்கு கொடுக்குறாங்க எல்வி. நீ போய் ஸ்டிக் மேல நின்னு பாடி நான் ரெண்டும் பிளம் தான். இவர் போட்ட பாலும் பிளம் தான். அவுட் ஆனது எப்படி பேசிட்டாரு. நான் எல்வி ஒன்று பண்ணேன். ஆமா நான் அவுட் கொடுக்குறேன். இப்ப இல்லையா? ஆமா பின் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு எல்பின்னு ஒரு நடி தான். அவன் பண்ணிட்டு இருந்தான். சூப்பரா இது ஊகாம கொடுக்க போட முடியா? வர்க்கா சரி விட்டானுங்க. ஏய் சூப்பரா போட்டாங்க. வரதா பாயடா 6 தான் நீனா. 100 ஓகே. அதான் நீ நல்லதா பேசினா மட்டும் விடவே மாட்டானுங்க. அதை ஒரு வார்த்தை வாயில பிடிக்கிறானுங்க. நான் 8 வச்சிருக்கேன்ல எனக்கு. கட்டணை பிடிச்ச நாய் இது 3 விழுந்து போன்ற வார்த்தை. சீனிங்க டேய் தானேஷ் ஸ்கோரா 38 5 கம்ப்ளீட். போர் 5 ஆரம்பிச்சான்டா. 0 ல கொண்டு போவாங்க. பைத்தியக்காரன் 0 ப்ரோ இது என்ன சொல்றாரு? 4 ஓவர் 38 ப்ரோ. 5 ஓவர்ன்றானே. 0 1 2 3 4. அறிவாளி எல்லாம் வச்சுக்கிட்டு கேப்டன் சிவானா அப்படிதானே? சிவானா எப்பவுமே எக்கனாமி பார்ப்பாரு. அதே மாதிரியே பார்க்கலாம். நான் தப்பா எதுவும் சொல்லல. அப்ப சிவானா பார்க்கல போட மாட்டாருன்னு சொல்ல வர. பாஸ்ல போடுவாரு. போன வாட்டி தான் போட்டாரு. சிவனா ஓகே கேட்டுக்கங்க. சிவனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் பை பரத். நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன வேணா பண்ணலாம். நான் ரெசிபி நான் எப்போ இல்ல. என்ன கேட்பேன். உங்களுக்கு இது ஆயிடும். என்ன கிட்ட சொல்றேன் தெரியல. சொல்லுங்க. உங்களுக்கு குழந்தைக்கு வரவா பண்ணலாம். உங்களுக்கு வர ஓய்யோ நான் போங்க அதுபோல அடுத்தது காட்டும். அது யாரு மகேஷ் சொல்றேன். கோகுல நீ பேட் பண்ணிக்கோ. அப்புறம் அந்த லெஃப்ட் நான் பேட் லெஃப்ட் யாரு
கோகுல வாடா கோகுல நான் தனியா போய் உட்கார்றேன். ஏய் எதுக்கு நம்ம சொல்ற இங்கதான் அதாவது பொம்மை எடுக்கிறாங்க இல்ல மச்சான் பொம்மை எடுக்கடா நம்ம பொம்மையில எடுத்து பத்தி போட்டு பாக்குறான்டா நீ 7 ரன் தான் கொடுத்து 7 ரன் தான் கொடுத்துருக்கியா நான் 8 ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் ஏய் அவனடா அதெல்லாம் போட்டு அவன் 3 தான் அடுத்த மேட்ச் முடிஞ்சிச்சு. சொல்லிட்டான் அடா பேட்டிங் அந்த மேட்ச் வரல. ஹெல்ப் ஆயிடுச்சு ஆடலாம். இல்ல ஹார்ட்ல முடியாது நல்ல பேட்டிங் ஏய் கையில க்ளவுல பட்டுச்சு மேல பேட்டிங் ஹேண்டில் கிட்ட ஹேண்டில் பக்கத்துல அண்ணா உங்க பொம்மை அண்ணா உங்க பொம்மை எடுத்து இருந்திருக்கான் கோகுல உங்க பொம்மை எடுத்தான் நான் ஒண்ணுமே சொல்லல என்ன இது பொம்மை எடுத்து இப்படி குத்துறான் ஜான்னா பேட்டிங் ஆடுறீங்க வேணா நான் எதுவும் சொல்ல போ சொல்றேன் ஏய் டபுள் நான் சீரியஸா இது பண்ணுங்க இல்லடா நல்லா ஜெயிக்கலாம் அழகா கவுண்ட் ஆயிடுச்சு பொறுமையா ஆடுவாங்க நான் சொன்னேன்ல பொறுமையா ஆடிடுறேன். என்ன சொன்னீங்க எப்போ யாரோட சொன்னாலும் ஒண்ணு சொல்லுது ஸ்கோர் நல்லா வந்துச்சு. சரி உள்ள வை மாத்தி வச்சிருப்பாங்க பின்னாடி வச்சிருப்பாங்க அடிச்சுக்கலாம் போல பால பரவ விடுங்க இல்ல இல்ல அடுத்த பால் ஆப்போனன்ட் டீம் விட்டுருவாரு அது விட்டுனே தான் எப்பதான் அடிப்பாங்க சொல்லு நாளைக்கு போய் அந்த டீம் கிடைப்பாரு. போறானா நீங்க? ஆமா நாளைக்கு ஆமா யார் பிரவீனா? அது முடிய போகுது. இந்த டோர்னமெண்ட்ல அவங்க எப்போ அவுட்டு. டேய் அசதுண்டா நீ என்ன பண்றீங்க அசதுண்டா வந்துக்கிறான் கணேஷ் பொறுமையா ஆடுங்க. நீ தான் கேப்டன் செட் பண்ணி நம்பர் செட் பண்ணியா? மச்சான் இங்க ரவுண்ட் தர மாட்டாங்கடா இப்படி இல்லையோ நம்பர்லாம் சீனா அவனா செட் பண்ணி அவங்க தானேஷ் அவங்க சித்தப்பா பையன் நல்லா இருக்கு இவங்க ஆன்லைன் ரொம்ப கிடைக்கிறாங்க ஆனா ஆமாண்ணா ஃபஸ்ட்டு பசங்க தூதுறீங்கல்ல இல்லை அப்போ இங்கே நல்லா இல்லைண்ணா இங்கே பார்க்கறது நல்லா இல்லை ஆனால் இப்போ இங்கே பாருங்க இது மட்டும் இந்த க்ரௌண்ட் மட்டும் தனியாக பாருங்க நல்லா இருக்குது கூட்டம் அதிகமா இருந்ததுனால என்ன பிரிட்ஜ் என்ன பிரிட்ஜ் அந்த மாதிரி கிளாஸ் என்ன பிரிட்ஜ் கிளாஸ் தான் வெண்ணம் பிரிட்ஜ்ல இவனும் விளையாண்டுக்கிறாரு. கணேஷ் பேட்ல ஆடு அப்புறம் பார்த்துக்கலாம் பிரியாடு பாய் ரன் இருக்கு ரன் இருக்கு பேட்ல ஆட்டணும் ரன் இருக்கு ரன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ரன் இருக்கு ஆடு பேட்ல ஆட்டணும் அவங்க பேக் இது இதோ இங்க இருக்கு. சூப்பர் சூப்பர் பேட்ல பேட்ல சூப்பரா இது லெக் பை ஏய் வைட் கொடுத்தா ஆம்பேரே லெக் பைஸ் வாடல வைடான்னு தெரியல வாடல அப்படின்னு வைட் போடு வைடு தான் வைடு தான் வைட் பைஸ் தான் போடுவாங்க இல்ல இல்ல அது வைடு தான் பால் உள்ள போனா தான் பைஸ் எக்ஸ்ட்ரா வைடு கணக்கு தான். அஞ்சுமே வைட் தான். ஓ 5 போடுவாங்க 5 வைட் போட்ட மாதிரி வந்தாங்க. வைடு +4 நான் வைட் போட்டு நல்லா தான் இருக்கு. எப்பயும் அவசரப்பட்டு வைடு கணக்கு பைஸ் இப்பதான் தெரியும் நல்லா கீப்பிங் சமாதானம் போனாலும் நல்லா கீப்பிங் சிரிக்கிறா இல்ல சிரிக்கிறா வர்றா வர்றா அவங்க நீ சிரிச்சல்ல நல்லா கீப்பிங் சொல்லிட்டு நீ ஏதோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பால் டப்புன்னு உள்ள பேட்டிங் டா பாய் பேசிங்டா பாய் சூப்பரா கண்டிப்பா அடிக்கும். போலிங் போட்டா அடிக்கும். ஒரு போட்டு அவன் அடிக்கிறான் பேசுறது நீங்க அங்க பார்க்கலாம். கூகுள் மொய்ஸ் இங்க கீழ நாங்க தூதாங்க இங்க அச்சாங்க தூளன பால் அந்தரிட்ட அடிப்பா சரி சரி அந்த கேட்ச் பண்ணி வர சொல்லிட்டாங்க
அவன் அடிச்சிருவான். நானே ஃபர்ஸ்ட் ஒரு பால் நம்பி போட்டேன். அவன் கையில படுது. ஒரு சம்பர் அடிச்சிருப்பான் கபூல். கையில படுச்சு. கைதானே கையில படுவே நான் இப்படி நிக்கிறேன் பாரு. கைதானேன்றனே வந்து இல்லடா. நீங்க இப்ப போடுங்க. இல்ல நவுண்டாரா மூஞ்ச பேட்டிங் 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 சோ மூஞ்ச இப்படி சைட் பண்ணிட்டாரு. இல்ல ஐயோ பாத்துக்கோ அது நான் எதிர்பார்த்த ஸ்கோர் கரெக்டான ஸ்கோர். நான் உங்கள்ட்ட சொன்ன ஸ்கோர்ல ஆமா பவர் பிளே முடிய போதாது. லாஸ்ட் ஓவரா? லாஸ்ட் ஓவர் இன்னும் 5 பால் இருக்கு. 6 ரன்ஸ் போதும். பவர் பிளே 50 போதும். ஸ்டைல் கால் வலிக்குறா. பேட்டிங் 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 போடா போடா இங்க போடா. போயிச்சு பவுண்டரி நல்லா ஃபாஸ்டா இருக்கு அவுட் ஃபீல்ட். 4 ஷாட் பாய். இந்த பாஸ்ட் அவுட். வாங்கிட்டு பேக்வர்ட் பண்ணலாம். தொட்ட உடனே பறக்குது. எக்ஸ்ட்ரா கவர்ல இருந்து மிட் விக்கெட் வரைக்கும் லாங். நான் சொல்லிருக்கேன் அதான் இந்த ரவுண்டு ஒயிட் ஃபீல்ட் நல்லா இருக்கு. இது பக்கத்துல பக்கத்துல இருக்கும் ஒண்ணுமே. ஒயிட் ஃபீல்ட் நான் பைசா அது கம்மி தான் இல்ல சார் 4 தான் சொன்னாங்க. 5000 கம்மி தான் சொன்னாங்க. அப்ப போடலாம். 55 பொறுமையா போயிட்டு வரலாம் பக்கத்துல. ரொம்ப ரஷ் இல்லாத. இது காலையில அலாரம் அடிச்சது. எவனோ எல்லாரும் தான அப்படி ஆஃப் எவனோ பண்ணி வரலனா வீட்டுக்கு போய் அடிச்சு எட்டி வச்சு கூட்டி வரலாம். உன்னதான் சொன்னேன். ஓப்பனா உங்கள தான் சொல்றாங்க. இந்த வாக்கிங் போயிட்டு ஃபுட்பால்லாம் விளையாடுறானுங்களா அவனுக்குலாம் 7:30 வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா. அதனால மோஸ்டா அதனால இது பண்ண மாட்டாங்க. ஷாட் சங்கரா. பேட்டிங் 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 தெரியும்டா அவன் எல்லாம் ஒரே அதான் சொல்றேன். சக்தி யாரும் எங்க அடிக்கிறான்? அதான் ஒரு ஒன்னு அடிச்சு விட்டாரு பாருங்க 91ன்னு. அதை மறக்காதீங்க. சக்தினா தான் 91 அவர் 91 சொல்லி ஏமாத்துறாரு எல்லாரையும். 31 இல்ல 91 பான்னா வாங்க 2 அவர் எப்பனா அடிச்சாரு உங்க கூட தானே இருக்கும். ஐடிகார நான் என்ன பரிசு 91 31 பேசுறீங்க. நான் ஒரு ரன் வந்து ஒரு 40 அடிச்சிருக்காரு 42. ஷாட் சங்கரா. சரியான ஷாட் நானா போடா டேய் பேட்டிங்னா ஆடி பாத்தேன்டா பாரு இங்க பாரு சிவானா இப்ப பாருங்க சக்தினா பேட்டிங்க 2.3 34 அப்படியா? அப்பேனா போட்டா பாலா போட்டு ஊறி ஊறி 14 ரன் அவன் ஓவர் போட்டு போயிடுவாங்க போகும்போது. அது நம்ம பாலா அவன் பந்து மோசமா ப்ரோ அப்படியே நான் மைண்ட் வாஷ் பண்ணேங்கறேன். விளையாடுவாங்க போலர் பாத்தியா அவன் குட் போடுது இப்படி நிப்பான் டப்பா அடிச்சு நல்லா பவுலிங்கும் போடுவாரு ப்ரோ. நல்லா போட்டு ஒதுக்காட ரொம்ப தண்ணியா பெல்லி டீம் சேர்த்து எடுத்துட்டு வரணுமா? சரி பாட்டில் கொடுத்தா தான் எடுத்துட்டு வர முடியும். கேன் எடுத்து போயிடுறா அப்படி குடிச்சுப்பாங்க. ப்ரோ பாட்டில் இருக்கா? அது எடுங்க. இந்த இருக்கிற பாட்டில் எடுத்துட்டு வர அப்படின்னு திட்டுறாங்க. யாரு பால் யார் அது? அப்படி சொல்லு அவங்க பேக் இது எதுவுமே கொடுத்துருவோம் ஸ்பின் போறானா வாஸ்டா நல்ல நல்ல வரான் வந்துடும் நல்ல வந்து ஃபஸ்ட்டாக போடுறோம் நல்லா தெரியுது அது போர் அது அவுட் ஃபீல்ட் செம ஃபாஸ்டா இருக்குப்பா. அந்த இடத்துல அதுலயே எங்க ஆளு 3 பவுண்டரி தட்டாரு. அவரால் தான் ரன் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நம்ம ரெண்டு ஒரு கேஷ் ப்ளஸ் ஒயிட் கம்மி பண்ணியிருந்தோம்னா அவங்க 120 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. 10 ஓவர்ஸ் 61 இருந்தோமா 61 இருந்தால் 2 ஓவர்ஸ் 67 10 ஓவர்ஸ்க்கு. அடுத்த 10 ஓவர்ஸ் அவங்க எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா அடுத்த 80 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 73 வச்சிருக்கியா இல்லை இவன் நிறைய தண்ணி வச்சிருக்கான். ஆனால் இவன் 3 போடாது இன்னும் 1 ஓவர் தான் இருக்கு.
நம்ம 4 விசில் பண்றோம் போலர் தலைவலி ஏத்துது மெடல் கொடுத்து எடுத்து போயிடுவோம். இன்னும் நான் 5 நீங்க ரன் அடிச்சு வாங்குங்க. அதான் கிடைக்க மாட்டேங்குது. தீபனுக்கு மெடல் குத்துறா அத்தி போயிடுது. உனக்கு தான் மெடல் இதே சொல்லுறான் அவன். டேய் ஏன்டா இப்படி பண்ற அவன் நம்ம அதுதான் அவன் இப்படி தானே வருவோம். பேட்டிங் நல்ல கட்டணும். நல்ல கட்டா முட்டு தட்டு கட்டாடா முட்டு தட்டு கட்டு. ஓடலாம் ஓடலாம். அதெல்லாம் கையில் அமைதி இல்லை ஆள் இருக்காங்க. எதுக்கு போடலாம் உங்க கட்டல ஏய் மந்திரவாதி ஜாலிடா. ஏய் ஆள் சா வச்சிரு ஆள் பார்க்கறடா அது. போல அண்ணா நான் சொல்லவே இல்லை. நான் இவன் சும்மா ஏமாத்துறேண்ணா. நீ தான் எக்ஸ்ட்ரா வந்துட போட்டுட்டு இருக்க நாட்டி கிடைக்குது. அப்படியே என்ன சொல்றேன் ஆக்சுவலாக வந்து அது கமல் தான் அந்த கதிர்வீச்சு வந்து நான் நிறைய கமல்லா தான் கமல்லா தான் அடுத்தது கமல்லா தான் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அடுத்தது யார் போகுது அது பேக்கப் பிளான் அடுத்தது யார் பண்ணுவாங்க? ப்ராக்டிகலா ப்ரெடிக்ட் பண்ற கரெக்டா அவங்களே முடிச்சிருவாங்க. இது போய் இல்லை நல்ல டச்சில் இருக்காங்க. டானிஸ் கூட ஒழுங்காக அண்ணனா வின் பண்ணிடலாம். அவங்க தேவையில்லாம கதை. ரெண்டு பேர் ரெண்டு இருப்பாங்க பரத் ஜெயராஜ் நீங்க நல்லா தான் போட்டீங்க ஜான் அப்புறம் டீம் நல்லா போட்டோம் டீம் நல்லா போட்டோம் ரெண்டு போட்டு 3 போர் போச்சு தேவையில்ல ஆமா ரெண்டு ஒரு போர் போச்சா ரெண்டு தேவையில்ல இது அப்போ டேடா இருந்தாரு டேடா அப்படி தான் வந்துருக்காரு ரேட்ல போன மட்டும் இது கம்பியில் வீட்டில் விட்டு வச்சுருக்காங்க இது என்னோட இருக்கிறவங்க அவர் வந்து ரெகுலர் ஹெல்மெட் போட்டு அடிக்கிறது 62 பவர் பிளேல 50 கேட்டா வருது நல்ல பவர் பிளேல 62. என்னடா என்ன பண்ணா வீடு தானா ஸ்ப்ரே சுடு 84 balls இது ரன்ன பால் தான். ரன்ன பால் தான் 84 balls. தண்ணி எடுத்துவாங்க முடிச்சுட்டு வந்தீங்க நான் வந்து 11 கூட்டு போனோம் வந்து எப்படிதான் போட்டு வந்துருக்க பாருங்க ஏய் இந்த கட்டிங்க பண்றா சூப்பர் டி. அவ்வளவுதான் ப்ரோ, அப்படியே ஆடுங்க. சிக்ஸர் போடுறாங்க. பேட்டிங் உள்ள அவன் ப்ரோலாம் சத்துமா இருக்கு. இங்கல்லடா அந்த பின்னாடி தான் இருக்கு.
பெருசாக போட்டுக்கலாம். தண்ணி தான் பால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும்ல, தூக்கி அடிச்சு காற்றுல போயிடாது. இல்லை இந்த பெருசாக போட்டு இங்கே மாற்றிக்கலாம். அதுதான் பண்ணுவோம். பெருசுன்னா அது அதிகமாக கொட்டணும். நூல் விடலாம், அவன் கரெக்டாக கொட்டு வேண்டாம். வாங்கிக்கோங்க இப்போ தான் எங்காலே இவ்வளோ மாதிரிலாம் கீப்பிங் பண்ண தெரியல. மேட்ச் முன்னாடி பாருங்க போய் என்ன பண்ணுறீங்க? பெரிய பாட்டில் கருத்து ஊற்றிங்களா? ஏன்னா அதில் ஊற்ற முடியாது, போட முடியாது கரெக்டாக. வெள்ளம் வேஸ்ட்டாக போகும் வெளியே. கொட்டணுமே, நாங்களாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒழுங்காக கொட்டணும். அவனே கூப்பிடுறேன், நீ தான் கைட்டு அங்கேருந்து தானே சொன்னேன், நான் சொன்னேன். டேய் போன வாட்டி அவன் கொட்டல, இந்த பாட்டில் கல்லால் ஊற்றணும். இல்லை நான் தான் அதுக்கப்புறம் கலந்தேன். என்ன கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக நான் வார்த்தை கேட்டு வாங்கிக்கிறியா? ஷார்ட்ரா ஸ்ட்ரைட்ல யாரும் இல்லை, ஸ்ட்ரைட்ல யாரும் இல்லை, லெக் சைடில் தான் போட்டுருக்காங்க. ஒரே ஒரு ஃபீல்டர் தான். ஏ ஃபீல்டர்லாம் இல்லை வச்சுருக்காங்க. முடிஞ்சு இல்லை தெரியும் தெரியும் தெரியும். பவுலர் தான் நிற்க வச்சது. சரி வைக்கல அங்கே பின்னாடி தேர்ட் மேன் மட்டும் தேர்ட் மேன் மட்டும்தான். இல்லை அது அந்த பவுலர் நல்லா தான் போட்டிருந்தாரு. 3 hours 18 பவர் பிளேல. பாலா தான் நம்ம ஆளு, இன்னும் ஒரு இருக்கு பாலாக்கு. விட மாட்டாங்க, அவர் தான் போறாரு நினைக்கிறேன். அவர் தானே போடப்படாரு. அவனோட போடி வைக்கலையே ஒரு பால் அடிக்கிறாங்க. கடை இருக்கு. போல இல்லை போல பாலாகிட்டு ரெண்டுமே மாட்டுதான், ரெண்டுமே மாட்டுதான். பல்லாவரமே மேட் தானே அது? அது மேட் ஞாபகம் இருக்கா? இவன் இருக்கான அந்த பர்பிள் கேப் அவனை கொடுக்கவே மாட்டானுங்க. இதுதான் டீம், எங்க நம்ம டீம் பார்த்துக்கோங்க. ஒரே ஆளு கட்சினே நீ தான் போடல, ஒரு ஓவர் குத்துறாங்க. நானே ஸ்டேட்லயே பாரு போடுங்க போடுங்கன்னு. நான் தெரியாம உடனே 2 நல்லா பால்ஸ் போட்ட மாதிரி குலாப் ஜாமுன் மாதிரி உள்ள சொன்ன கீப்பர் அடிக்கிறாங்க. அதை பிடிக்க மாட்டாரு. ஜி ஜி பேசுறது கோகுல். ஆமா ஜி, என் பேர் பரத். இன்ஸ்டா ஐடி வந்து ஆட்டோ கோகுலடா. கோகுல் டாடா கோகுல். ஸ்ரீதரன் டிகே அஜித் போட்டோ பாரா போயிட்டு அஜித் போட்டோ வச்சிருக்கோம். ஸ்ரீதரன் _சிவசங்கர். அப்புறம் ஃபோன் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஃபோன் பேசி போட்டாரு. ஃபோன் வந்து 9962
1162678658 டா கரெக்டா ஏய் அதான் தப்பா சொல்றேன். சரி இருங்க அதையும் பார்த்து இது என்ன பிரச்சனை? வீட்டு அட்ரஸ் வந்து அருணாய் தேட்டர் பேக் சைடு நல்லா எடுத்து கொடுக்குறேன் ஆளை பார்க்க ஒல்லியா குள்ளமா இருப்பா அப்படி நம்ம டீம்ல அந்த மாதிரி யாருமே கிடையாது இல்லையா சக்தினா தான் அது ஒல்லியா இல்லையா ஒல்லியா இல்லையா என்ன சொல்ற இதோ நல்லா பைஸ் இப்பதான் காமுகாரன் நாவல் முடிகிற போல இந்த ஊர் நல்லா போட்டாரு. இன்னும் வரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபார்ம் பண்ணுவாங்க மூஞ்சிக்ஸ்ல வரும் அவனுக்கு 4 போட்டாங்க முஸ்தாங்கா இங்க ஒரு பொண்ணு போட போறா நல்ல போலிங் முதல் போலிங் பாலா ஃபுட்பாலிங் பாலா தான் கொடுத்துருக்காங்க தங்கோட வா போறாங்க வரான். ஜி ஜி இதுவும் கோகுல் தான் ஜி டேய் என்ன நீடா? அதே ஃபோன் நம்பர் கமல்னா தான். கரெக்டா இருக்கா நான் இப்பதான் அந்த மெயின் போலரே வராரு. நான் வீட்ல ஸ்பீக்கர்ஸ் டப்பால இந்த சதீஷ் தான் போடுறாரு. தெரிஞ்சவரடா அவர் தான் இந்த பர்பிள் கேட்ப மாட்டேங்குது. இப்பதான் போறாருயா கமாண்டோ அதான் கேட்கணும். கமாண்டோ இது கேட்டது கமல் தான் பாத்துக்கங்க. ஆமா ஒரு ரெண்டாம் மச்சான் ரெண்டு இதான் கோகுல் பாத்துக்கங்க. கமாண்டோ டிராகன் ரன் ரன்ன பால்ல தான் இருக்கு கமோடோ டிராகன் இல்ல. கம்மியா ஆடலாம் கமோடோ சதீஷ் வந்து 73 72 தான் ஸ்டார் போலர். பதிமா இதான் சக்தி தான் I don't know why he is doing right here. வீட்டும் பாப்பா நம்ம ஸ்டாக் போவோம் வீட்டுல தான் பாப்பா பண்றாங்க அவனுக்கு ரீல்ஸ் பார்த்து பாரு ரீல்ஸ் பார்ப்பான் அன்னைக்கு அம்பர் அவ்வளவு பேர் பிரச்சனை பண்ணா ரீல்ஸ் கில்மா ரீல்ஸ் பார்த்துருப்பான் கில்மா ரீல்ஸ் பார்த்துருப்பான் தீபா இதே பாருங்களேன் ஏய் யார் மிஸ்டியா நான் ரீல்ஸா அது ஒரு பொண்ணு ரீல்ஸ் தான் பார்ப்பான் கண்டிப்பா வீட்டுல பார்க்க முடியல கஷ்டமா இருக்கு இங்கே பாத்துக்கிறேன் அண்ணா யாருமே இல்ல அங்க ஐயோ நான் ஒரு எப்படி இருக்குது அதான் ஐயோ தீபன் வீடு இவனோட பல்ப் டேய் பல்ப் கேப்ஷனா ஆமா நான் இவன் தான். டீம் இந்த மாதிரி ஏய் இந்த டீம் இந்த மாதிரி ராஜேஷ் எடுப்பாருண்ணா. சதீஷ் தான் எடுக்க மாட்டான். ராய் சொன்னகால வந்தாரு அவதான் பேசுறேன் நீ தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க மழை வந்துச்சு அதான் சொன்னேன் மேட்ச் நடக்காதன்னு நினைச்சேன் நேத்து மழை பெஞ்சு ஒரு 1 hour பெஞ்ச் அவ்வளவுதான் நல்லா பெஞ்சு இல்ல எனக்கு பயமாயிடுச்சு ஒரு 1 hour பெஞ்ச் என்னோட ஃபோன் வச்சு பாருங்க ஃபோன் வீட்ல விவசாயி கூட இதுவா இவனுங்க எல்லாம் மழை பெஞ்சா உடனே ஃபோன் அடிச்சா ஃபோன் வந்து நீங்க எங்கன மழை பெய்யலடா கத்திர ஃபோன் பண்ண பாருங்க ரெண்டு போல பாய்ஸ் மழை வந்திருக்கு வெளியில அதான் ஃபோன் பண்றாரு மண்ண அடிக்காம அவர் பண்ணாரு என்கிட்ட நீ பண்ணா அவர் தான் பண்ணாரு குட் ரன்னிங் பாய்ஸ் யாரும் ஃபோன் அடிச்சா வந்து மழை பெய்யுது நினைச்சா முன்னாடியே கால் பண்ணிக்கோங்க சக்தி போன திருப்பி விடுறா. போன் தான் டேய் ஸ்கோப் அது. டேய் என்னடா? இது பாரு. கோவிலே 6 அடி இருப்பான் நான் 511. கை லெஃப்டா 511. 5 ஆடா இருக்கா மரத்தே ஆயிட்டு தானே. 511 தான் இருக்கும். நான் இப்போ அவர் தான் கேட்டாரு அது விட பதில் நம்பர்லாம் நீங்க வேட்டை நீ என்ன வீட்ல அது வந்து அவ குரூப்ல சீக்கிரம் வாங்க, என்ன வாங்க, போறாங்க வாங்க. போட்டாங்களா நான் இவன் தான அதான் பண்றேன். மனசு வச்சுட்டு இருக்காங்க ஆமா நீ பண்ணல அப்ப நான் அப்படிதான் கேட்பேன். நீங்க அப்படி தான கம்பெனி இருப்பேன். இவனா போறான் மறுபடியும் குடிக்கிறா பாரு. ரெடி பண்ணி வச்சீங்க மறுபடியும் குடிச்சிட்டு இருக்கா பாரு. 4 வாட்டி குடிக்கிறேன். கைட்டு நீ ஆளு டி போறான் ஆஃப் ஸ்பின். இவன் ஒரு பால் போட்டா பாத்தீங்கன்னா ஸ்பின்ல பவுன்ஸ் போறாரு பாத்தீங்க சறுக்குன்னு ஆமா ரெண்டாவது பால் ஸ்பின்ல போட்டா சறுக்குன்னு அவன் பண்ணல நீ எதா பண்ணாதா பால் திரும்பி சரி எத்தனை ஸ்டிக்கர் வச்சிருக்க ஏன் இருப்பான் அது அவன் தான் அவன் எல்லா சிகரம் வச்சு அவனுக்கே அமைச்சிருக்க எல்லா சிகரம் எல்லாம் இருப்பான் அவன் எல்லா பேரும் இந்த சைஸ்ல இருந்து இவ்வளவு வருஷம் எது வரைக்கும் இந்த சைஸ் அவன் அங்க இருந்தா இப்படிதான் இருந்தான் அவன் சமூகலே நான் ஸ்கூல் படிக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி அவன் அப்படின்னா வயசு 10 11th படிக்கும் போது அவன் 11th 12th படிக்கும் போது அவன் வெளியே தான் இருந்தான் காலேஜ் படிக்கும் போதே சொல்றேன் போகல வள்ளியெல்லாம் நல்லா வீடியோமா இருந்தேன். பார்த்துருக்கேன். ஒரே டென்ஷன் வீடியோமா சொல்றாரு குட்டி போடு இதெல்லாம் போடு
அதெல்லாம் சூப்பர் சூப்பர்ண்ணா 40 போகுது 41 வருது ஸ்கோர் 85 சக்தி கொடு ஏன்னா இவங்களே போட்டுடலாமா ஜாலியா இருக்கா இவங்களே போட்டுடலாமா நீங்க போடலாம்டா அடிக்கடி போடலாம் இவங்களே போட்டுருவாங்க எல்லா வாரமும் வருவாங்க அப்படியே அல்வா தின்னுக்கு அப்படியே ஆஸ்தப்படுவீங்க எல்லாரும் எஸ்பில ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சோம்ல அவங்க நம்மள முடிச்சுட்டு போனாங்க கொஞ்சம் அசல் சொன்னாங்க ஆனா அவனுங்க ஒன்னு கிட்ட வந்துட்டானுங்க அவனுங்க இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டீம் ஓடி வந்து சத்தினா நல்ல ஃபீலிங்ஸ் குட் ஃபீலிங்ஸ் சக்தினா நின்னு 50 போட்டாங்க சக்தினா 8 ரன்ஸ் தான் சத்தினா 90 போடலாம் வாங்க 8 ரன்ஸ் நான் 42னா 90 போடலாம் 8 ரன் அதெல்லாம் எப்படி போடுறது தானே இது போட்டோம் ஓய்யோ டிப்பான உள்ள போய் இது அந்த காலத்து டெக்னிக் கேட்டுங்க பரத் இது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சக்தி இந்த மாதிரி கீப்பர் வந்துருக்காங்க அந்த மாதிரி கீப்பர் கத்து விட்டு அதே மாதிரி பண்றீங்க இப்ப கமல்னா இது கீப்பர் நல்லா இல்லையா கீப்பர் நல்லா குட் கீப்பிங் கீப்பர் தெரியாம தான் விட்டீங்க யாராவது திருப்பி பார்த்தாரு அது காட்டு மச்சான் நெஞ்சு ஓகே மச்சான் ஓகே ஓகே மச்சான் அவ்வளவுதான் ஹாப்பியா அப்ப கேட்ச் விடுறவங்க எல்லாரும் கையில உண்மையில கையில அடிப்படுது அதெல்லாம் நீ ஒரு பால் பண்ணுவீங்க இந்த இடத்துல பால் இப்படி அப்படியே நான் பாத்துட்டேன் இங்க ஒரு பால் பிடி பண்ணி இந்த பால் தானே இந்த இடத்துல ரன் அவுட் அப்படா அது ஃப்ளூக்ல மாட்டிச்சு லெஃப்ட்ல என் மச்சான் இவன் நேர்மையா இருக்கா பாரு நான் உங்களுக்கு மாட்டிச்சு புழுக்குங்க ஆமா இப்படி சும்மா இப்படி கை வச்சு மாட்டிச்சு சிங்கிள்ஸ் ஆடுனா நல்லா ஆடுறீங்க லிக்விட் ஃபைட்டா நானும் கூகுள் பேசினேன் ஆடு பாரு ரெண்டு வரும் வீட்டுக்கு போய் கேப்பேன் இவனுக்கு போலிங் போட நம்ம ரெண்டு பேரும் லோக்கல் பேசினோம்ல வீடியோ எடுத்து பாருங்க பரத் போலி போனா கேக்குது நீ நானும் பேசணும் பரத் நல்லா தான் போடுவான் போயிட்டு தான் போடுவான் பிடிக்க மாட்டான்டா ப்ரோ ஏய் சக்தி டீம்டா நீ வேடா நான் சத்யனா சத்யனா நான் 8 ரன் தான் பால் வச்சிருவேன் ஏய் தண்ணி போய் குடிறோம்னா சொல்லிட்டு வந்துறான் பத்து இதுக்கு கேவலமா பண்ணுவீங்க போட்டு இதாவது நீங்க பாத்து பண்ற மாதிரி கிட்ட வராது அடிக்கடி ரியல் கேம் வரதான் செய்யணும் சும்மா நீ கோகுல் அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசினது ஆடியோ கிளியரா வந்துதுடா அப்படியா ஆமா அதுவும் நீ திட்டினா பயங்கரமா வந்து ஆமா அப்படி இருக்கா அதெல்லாம் சொல்லுங்க டேய் இவனும் கேட்டிருக்கானா அது ஏன்னா உள்ள இருக்கு சார் நம்ம போய் பேசிறாங்க ஏய் நாங்க ஒரு 8 வாரம் வெளில தான் உட்கார்ந்தோம் நானும் கோகுல் செஞ்சிட்டு இருந்தாங்க கவலைதா ஆனா வீடியோ எல்லா வீடியோ ஏய் நான் கூட திட்டிட்டு பண்ணா மன்னிச்சிருங்க ஓகேவா ஆனா நான் திட்டினா ஆமா ஆமா கோகுல் தான் நிறைய பேசிட்டாரு நீங்க கமெண்ட்ரி நிறைய கொடுத்தாரு ஏன் இது கூப்பிடுறானே இப்ப அண்ணன் எப்ப போவோம் திண்ணை எப்ப காலியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு சொல்லு 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 இதுவா இதுவா அதான் கேட்டா கேட்டு போட்டோம் வா சக்தி 43 சரி ஃபோன் பண்றீங்க சொல்றியா பச்சனா நல்லா விளையாடுறாரா இந்த வீடியோ கேக்குறது அழிஞ்சு போறாரு சும்மா தேவலா ஷாட் ஆடி சக்தினா வந்து அவரோட ஹையஸ்ட் பிரேக் பண்ணிட்டாரு அப்படியே ஆமா 43 நான் 54 இரு சொல்ல பேசி சொல்ல சரி ஓகே அது பிரஷர் ஆயிடு ரைட்டா ஆமா கரெக்ட் அது நான் போட்டுறேன் ஜான் இந்த மாதிரி அத்தனை பிரஷர் ஆகி நம்ம வெளில வர அது சக்தினா ஜான்னாவ தான் வந்து வாட்டி pressure அது சக்தினா தான் கூடுவாரு ஜான்னாவ 48 ரெடியா இருங்க வீடியோ எடுக்கிறேன் 49 அவுட் ஜான்னாவ யாருமே சொல்ல மாட்டாங்க சக்தினா மட்டும் தான் சொல்லுவாரு அவரோட வச்சுரு 43 வீடியோ மட்டும் எடுத்துரு சரியா அப்புறம் மனசுல வந்து அதான் ரெக்கார்ட் பண்ணி விட்டு போயிருக்கேன் கிட்ட போய் போட்டோ எடுத்து வரேன் ஏய் ஷாட் அடே வேற மோட்ல என்ன பண்றாங்க
தோனி மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. இல்லை பால முடிச்சு இப்போ வந்து தினேஷ் எம்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நல்லா தான் போட்டிருக்காரு. 92 அவங்க வந்து 67. கம்பேர் பண்ணுவோம் ஸ்டாட்ஸ் போவோம். வச்சுக்கிற கையில் அதெல்லாம் நான் எனக்கு ஒரு போட்டேன் ஞாபகம் இருக்கு. 67 10 ஓவர்ஸ் வந்து அவங்க வந்து 61 62 67 9 ஓவர் 61 9 ஓவர் 61 நான் தான் அறிவிட்டேன். 9 சொன்னா 9 ஓவர் 61 சொல்லிட்டு 67 இப்போ கடைசி ஒரு 80 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 79 ரன்ஸ். நான் அவனை போகவே சைலண்டாக இருங்க. ஆள் சைலண்டாக பேட்டிங் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோக் பண்ணிருக்கேன். ஷார்ட் ரன் அடிங்க தாலே அடிங்க இதே மாதிரி ஆடுங்க போய். ஒரு மாதிரி வரான் காடி கடிட்டா கீப்பரை போட்டுருக்காங்க. இத கடிக்கணும் கயிறு போட்டு அது இல்லை அப்படியா 6 மணி இருப்பாங்க. கைட்றான் போடுறான் கைட்றான் மச்சான் இது கிளிப்ப கைட்டா இதுலயே கைட்டு இதுலயே மாட்டிக்கிடா உனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்டா கிளாஸ் போட்டு வச்சிருக்கேன் எப்பவுமே கிளாஸ் இருக்கனால கொஞ்சம் லூஸா இருக்கு. அதனால இது ஃபிட்டா போட்டுருக்கேன். மயில கண்ணாடி வேற போட்டுக்கோ விளையாடுங்க நீ கோகுல தானே திட்டினேன். ஏய் கோகுலுங்க அவ்வளோதான் பாரு. அப்படியே ஆடுங்க. பேட்டிங் அப்படியே ஆடுனா. அப்படியே ஆடுடா சத்தியம் அப்படியே ஆடுங்க அவ்வளவுதான் கபிலன்லாம் ஆடி இருக்காங்கடா. 200 அடிச்சுக்கிறாங்க. நீங்க அவங்க டீம் வந்து பொறுக்கி போட்டு கொடுத்துருக்காங்க அதான் எனக்கு யாரும் இல்லை போல அவங்க டீம்ல. நம்ம டீமோட தான் நிறைய பேர் இருக்காங்க. டீம்ல போர் இருக்கணும். நீங்க சக்தினா அவன் பேர் சொல்றதுன்னா நம்ம ஏன் தெரியுமா நம்ம இருக்கணும். அவன் பேர் நான் போறான் ஒரு 7 பேர் வந்துருவோம். நான் எப்பவுமே கோல் பேசுவேன். லீட் அவன் பேர் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணலையா? ஏய் ஏன்டா அடிச்சுக்கலாம்டா பால கேட்ச் பேட் அடிச்சுக்கலாம்டா பரவாயில்ல வாங்க கணேஷ். டேய் சிங்கிள் ரே அவர் சிங்கிள் சைக்கிள் ரே ரொட்டே அந்த மாதிரி போறியா எங்க வரா இது உள்ளதுல நம்ம இன்னைக்கு ஆட போறோம். ஷார்ட் ஷாக்ஸ் வந்து ஷாக்ஸ் லிட்டிக் ஷாக்ஸ். யாருமே லிட்டில் கிடையாது. ஏய் டீம் பேர்ரா. ஷாக் வந்து ரெஜிஸ்டர் இங்கே ஏவரி கேப்டன் ஃபார்ம் ஆகுறாங்க. அவர் யாராவது தண்ணி குடிச்சிருக்கலாம். ஆனா இந்த பால் அச்ச விட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிங்கிள் தட்ட பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா பேக் நல்லா போட்டு போய் இருக்கு. நீங்க கேக்குறாமா? குடிச்சிட்டு வந்திருக்கலாம். இல்ல அம்பேட்ட குடிச்சிட்டு சொல்றா. லெக்கன் சொன்னாரா ஃபர்ஸ்ட் அம்பேட்ட குடிச்சு அவர் வச்சு அவன் பாருங்க அவனே கோச்சிங் பத்துவாங்க. அப்படியே சொன்னோம். ஏய் அது பால் அடிச்சுக்கலாம். நல்ல பேட்டிங் சார். குட் பேட்டிங். ஆடணும்னு சொல்லிட்டு பொறுமையாவே ஆடிங்க. இல்ல நீங்க ஆடுனது கரெக்ட். இல்ல அவர் நல்லா மைட் ஆகுதுல. நீ டச் பண்ணி ஆடுங்க. ஓ பேடா. நீங்க ஒண்ணு தான் பேட் பண்ணிருக்கீங்க. அடுத்து பேட் பண்ண வேணாம். அவரு இருக்காரு. இல்ல வரதுறாங்க. யாரா இருக்கும்? இல்ல அவுட் ஆயிட்டு யாமேடா பலி போடுற. நீ கையில வந்து பால் போடுற. அடிச்சுக்கலாம் அந்த பால். நீங்க அடிச்சு நீங்க ஒரு ஃபுட்டா ஸ்ட்ரைக்ல இருந்தா பரவாயில்ல. இது கரெக்ட்டா கையில இருக்குடா. நீங்க அடிச்சு அவுட்டா இருந்தா கூட மனசுல ஆடி இருக்கீங்க. அவன் இங்க நல்லா டிரைவ் ஆடுவான். இங்க அடிச்சா சிங்கிள் ஆடுவான் ஃபுல்லா. ஏன்னா ரன்ஸ் வந்துச்சு. ஏய் பவுன்ஸ் கிடைக்கும் நல்லா. சிங்கிள் ஆடு ஏய் மகேஷ் சிங்கிள் டெம்டாவதா. டெம்டாவத ரொட்டேட் பண்ணிக்கோ சிங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கோ ரொம்ப பிரஷர் ஆகும். அவன் ஒரு ஆள் விட்டு நல்லா ஆகும். இல்ல அவருக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. 2 ஓவர் இருக்கு. மகேஷ்டா சதீஷ் அவ்வளவுதான் பேட்டிங் சூப்பரா சிங்கிள் ஆடு அவரே குட்டி அடிக்கிறார். அந்த தாத்தா வந்து சொன்னாரு சாப்பிட போறாங்க.
அதுக்கப்புறம் கூட கேட்டேன் ஏதாவது போய் வாங்கிட்டு நான் பனானா கேக் மட்டும் காலையில் வச்சு பேட்டிங் சக்தி அப்படியே மகேஷ் ரொட்டேட் பண்ணு நீங்களே ஆடுறா உள்ள வாண்ணா சரி கிரவுண்டுக்கு வாங்க எப்படி வருவீங்க டிராஃபிக் போக முடியாதுங்களா பைக்ல பால பாரு எங்க தெரியுமா மச்சான் கரெக்டா அது கிடையாது உள்ள மில்கி போட சொன்னீங்கல்ல சாட்டர்டே ஓடி கால் கொடுங்க கூகுள் ஜான் கால் கொடுக்க சொல்றாரு பேட் தெரியுது கார் கடிக்கிறாங்க 45 ஓடுறா ஓடனா ஓடாரா ஏன்டா ஓட்டுடா கூட இது பண்ணிரு வீடியோ வேற எடுக்க ஆரம்பிச்சாரு வீடியோ எடுக்கல செக் பண்ணிடுங்க பத்தினா நாலு இருந்தா போதும் பாத்தே கீழ ஆடுங்க சத்தமானதுக்கு தடுத்து கேட்ச் விட்டாங்க நல்லா ஆடிக்கிறதா கேட்ச் விட்டு மூணு கேட்ச் விட்டுருக்காரு தண்ணியே தெரியாம கிடையாது சொல்றீங்க எத்தனைங்க ஆக்சுவலி ரெண்டு பேரும் கோல் சொல்லுங்க எத்தனைங்க ஆமா ஓடி நாம ஜாமாக்கு ஓப்பனிங் விளையாடு சார் கேட்ச் 5 கேட்ச் விட்டானுங்க அந்த மேட்ச் யூஸ் பண்ணலாம் அடிக்கணும் 48 பால் 48 தான் அடிக்கணும் அது ரொம்ப நேரமாவே ரன்ன பால்ல தான் இருக்கு 46 அவங்க நல்ல இருந்தா கூட மேட்ச் மாறிட்டாங்க ஆக்சுவலா ஆனா உண்மையை பேசிடணும் அப்போ கேட்சா டேய் பேட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா டம்மு ஆனா வரத்து இது கேட்டுக்கிறேன் நான் பேசல அவருக்கு பேசுறது ஆக்ஷன் கை அடிக்குது மேடம் இது ஆக்டிங் எத்தனை கேட்ச் அட்டன் பண்ணுங்க கேக்குவா அட்ல மறக்கறாங்க வீடியோ டேய் புது சட்டை அது தள்ளி போடா லெக்ல தான் அடிக்கிறாங்க சூப்பரா சரி ஏய் என்ன ஓட்ட போறானே ஏய் இப்ப பிடிக்க மாட்டாரு அங்க எப்போ போவான் திரும்பி ஜான் போவார் எவன் இடத்துல உட்காந்து ஜான் பேக் தூக்கிட்டு வரேன் யார் போறாங்களோ உட்கார இல்ல போறவங்க தானே உட்கார கூடாது எப்படி உட்காரு டீக்கா போயிட்டு வாங்க பார்த்தேன் அவன் சோஃபா மாதிரி உட்காருங்க கமல்ல இருக்காரு அது மாதிரி ஏய் பால பாறா சிங்கிள் ஆடு மீட் ஆகும் ரொட்டேட் பண்ணு அவன் கால்ல போற பாலுக்கு ஸ்ட்ரைட்ல அடிக்க பாக்குறாங்க ஆசையா இருக்கு ஸ்ட்ரைட் ஆனா நார்மலா லெக் ஸ்ட்ரைட் இங்க வேணா லெக் சைடுல தூக்கி அடிக்கலாம் லெக் சைடு பிக்கல் யாப்ல இதெல்லாம் எங்களுக்கு புதுசு கிடையாது பழசு நாங்க இதே கூட போய் என்னென்ன பண்ணிடுறது தெரியுமா கிட்ட போய் புதுசாடா பேட்டிங் பால பாருடா 100 அவ்வளவுதான் அப்படியே ஆடியோ 100 பண்றானே மேடம் 7 பாத்தாடே ஆடலாம் பாரு சிங்கிளே ஆடலாம் வருது ஒயிட் பால் தான் இது ஆமா நானு ஃபர்ஸ்ட் ஃபுல் பால் கூட பண்ணல பால் அந்த ரெட் பால் கிரிப் கிடையாது இந்த பால் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படியே நல்லா சம கிரிப் ஆகுது ரப்பர் பால் கிரிப் ஆச்சா இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல கையை காட்டி போட்டுங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் ஓவர்லயே
ஆடே ஒரு பால் அந்த பால் பேட்ல இல்ல ஒரு பால் ஒழுங்காவே மீட் பண்ணலாம் இது போட்டு எல்லா ஸ்லோவர் பால் சொல்லிட்டு போற ஆஃப் நான் இங்க கேம் பார்த்துட்டேன் ஆனா ஆஃப் அடிக்கணும் ரப்பர் பண்ண கையில மாட்டிக்கிட்டான் அவ்வளோ grip-ஆ இருந்துச்சு அது ஷார்ட் ரெடி ஓடு ஓடு ரிஸ்க் அடே டேய் ஓடுங்க ஓடுங்க விக்கெட்லாம் இருக்கு ஓடுங்க தலைவரே ஓடுப்பா நீ கோல் பிரசன்ட் டேய் கோல் சின்ன தாடி வச்சு ஜெண்டாடா அவன் ரெண்டு பேருமா ரெண்டு பெரிய ஜெண்டா சின்ன ஜெண்டாடா அப்ப அவங்க முன்னாடியே இறக்கி விட்டுருந்தோம். பேட்டிங் கேட்ச விட்டு இதெல்லாம் அவுட் கேட்டேன் கத்தி ரொம்ப டிராவிட் மாதிரி ஆடுறோம் 15 டைம் அடிஷன் பால் எவ்வளவு பால் வச்சிருக்கீங்க ஏய் பால் கம்மி தான் சார் ஸ்டார்டிங் அஸ்தான் ஆட்டற டைம் எடுத்து ஆட்டற ஆமா நீயும் அடிக்கறடா நான் ஃபர்ஸ்ட் ஐயோ செவுடுவா பிரஷர் ஆக பால பாத்தாடா பால பாத்தாடே ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆல் நம்பர் பேட்டிங் செத்து நான் சொல்லாதீங்க ஃபுட்ல செய்வாங்க அவரு ஐயோ நீ ஏன்டா 50 சொல்லுங்க நீ என்ன 50 சொல்லுங்க பால் கம்மி இருக்கு எவ்வளவு இருக்கா கோகுல் ஏய் ஒரு ரன் தான் கோகுல் தான் போணும் அப்ப கோகுல் அக்க கோகுல் தான் போய் ஹிட் அட்ரா கோகுல் இட்டடி எடுத்து போ இட்டடின்னு சொல்லிட்டு போய் உடனே சுத்தாத இட்டு எடுத்து போவா இரு எத்தனை வச்சிருப்பாங்க அதான் அந்த காமெடி தானே அதான் ரெடி ஆயிடுடா அப்படிதான் வருது 34 பால் 47 ஆண்டா கோகுல் 45 ஓகேவா ஒண்ணு பச்சல ஆடுங்க கம்மி ஆயிடுச்சு ஆமா இந்த ஓவர் இந்த ஓவர் முடிஞ்சா தண்ணி குடிச்சு வந்துருங்க நாம யாரா போய் பேசறாங்க வைட் வைடு வாங்கிக்கோ ஃப்ரண்ட் ஃபுட் ஆனா நான் மறந்து சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ஆட சொல்லுவீங்களா ஒரு ரன் அடிக்கிற மாதிரி பழைய சக்தி எடுத்துட்டு வீடு பழைய சக்தி வேணாம் உள்ள எடுத்துங்கறேன் ஐடியா பிரஷர் ஆகிட்டாங்க வரதே தெளிவா சொல்லிட்டோம் ஏன் அவன் 25 பால் 40 ரன் அடிச்சாங்க இது அதுக்கப்புறம் டாட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா போட்டாங்க கேட்ச் இதாயிடுச்சுல ஹெல்ப் பண்ணாரு அதான் அவுட் ஆயிடுச்சு ஆமா அது அவுட் பண்ணாங்க அவன் போய் அடிச்சான் அவன் அச்சான் கட்டான் சுத்துவான் கோகுல் அடிச்சாதான் கோகுல் தான் இப்பெல்லாம் போட்டீங்கன்னா சத்தியமா டக் அவுட் தான் சரி நீயே போயிடா டே கோகுல இவனே அனுப்பிட்டு அனுப்பிவிட்டுருங்க பிரச்சனை சும்மா நீ தான் போன நெக்ஸ்ட் தாண்டி கேக்குறான் பெரிய கேப்போம் எங்கடா வச்சிருக்கா பேக்ல வச்சிருக்கேன் நீ எந்த பேக்னு கேட்பா அவன் பேக் தெரிய மாட்டான் இதான் டைரக்டா இருக்கு அது பின்னாடி பின்னாடி தோத நடுவுல இருக்குது கொடுங்க ஆறு டோன் அதோட கொடுங்க அவ்வளவுதான் அது ஜானிஸ்ட் இல்ல எடுத்து போய்டா விடுங்க மச்சான் கேப்டன் மகேஷ் அடிக்க சொல்லுங்க கீழே உட்காந்துருந்தேன் கீழே உட்காந்துருக்காங்க ஓலிங் போட்டால் அப்படி தான் இருக்கும் எல்லாம் எப்போ ஊருக்கு நீ 2 பேரும் டேய் தானேஷ் கேப்டனே இவங்க 2 பேரும் செம்ம டேலண்டடா டீமுக்கு வின் பண்ணிட்டே இருப்போம்ன்றீங்க. ஆமா ஜான் ஏன் ரிலீவ் ஆனாலும் எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன சொல்றீங்க பாருங்க? என்னடா என்ன சொல்றான்? வெயில் ஆகுதா ரொம்ப? ஏன்னா 2 வரலன்னு கேட்டா வெயில் ஆகுதா? போடுறான்
அவரே போட மாட்டாங்க இப்போ வரவரை. நல்லா போறானுங்க. கோகுல் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் தான் நல்ல பால் வச்சிருந்தாங்க. அதான் அவங்க லாஸ்ட் தான் வந்தாங்க. நான் சொன்னேன் அவன் பர்பிள் கேப் வச்சிருந்தான். சிங்கிள் ஆடலாம் மச்சான், சிங்கிள் ஆடலாம் பாரு. இந்த போலிங்ல இருக்கும். நம்ம டீமோட தான் பரத் பர்பிள் கேப் வச்சிருக்கான். கோகுல் எதுல பிரஷர்ல மாறா டேய், ரிலாக்ஸ் ஆடு. செட் ஆயிக்கோ, ஒண்ணு பிரஷர்லாம் எடுத்துக்காத. ஈஸியா ஆடு. நீ எப்பயும் ஆடுற மாதிரி ஆடு. கேம் ஆட்டா மச்சான் அவ்வளவுதான். ஏய் பின்னாடி இறங்கிடுடா பாத்துடா. அதான் அழகா வந்து ரைட்டா அந்த பெடக்ஸ் பார்த்து அவங்க விட்டுருவாங்க பால். டேய் அவன் ஃபர்ஸ்ட் 4 பால் எனக்கு சொல்லாதீங்க டேய் பரத் ஃபர்ஸ்ட் ஆடும்போது ஆட்டம் அவன் இஷ்டம் பண்ணி ஆட்டம். பால் கஷ்டம் நம்ம தப்பு. ஆனா அப்படியே நோ ஸ்போர்ட்ஸ் ஆச்சு டவுன்ல போறோம். அண்ணா பேட பண்ணிட்டீங்களா? கமலா பண்ணி சரி அப்ப இது பண்ணிட்டோம். நீ போய் டிபிஆர் நீ பண்ணு வேணா பரவாயில்ல சிங்கிள் ஆடிக்கலாம். நீ எதுக்கு சுத்தியே இருக்குன்னு மச்சான் அப்படி கிடையாதுடா. அவங்க காலில் போகிறாங்கன்னு சொல்லி டென்ட் ஆகிடும் ஒரு பாலம். நீ வந்து டிரைவ் ஆடி தள்ளி விட்டுரு பால். அதுதான் நல்ல செட்டில் ஆகிருக்காருல. இங்க எப்படின்னா நாங்க போலிங் போடாது ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. அதனால நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறக்கி விட மாட்டானு அப்படின்னு சொல்லுவோம். அண்ணா எங்கள் டீமோட பிடி தான் எப்படின்னா வருதுண்ணா. சிங்கிள் அடி ஜெயிச்சிட்டு வா. நீங்க ஏன் கட்டினீங்க கமலண்ணா? ஏன் கட்டினீங்க? இது அவங்களுக்கு பேட் இல்லடா, அதனால கொடுத்தேன்டா. சரி அடுத்த பரத் போட்டலாம். சரி ஓகே, சீக்கிரமா கேட்டா அடுத்து சீக்கிரம் கட்டா. இப்போ பரத் போட்டு அதுக்கப்புறம் வேணா பிளான் பண்ணிக்கலாம். நீங்க போய் கரெக்டா அப்படியா? ஆமாண்ணா. ஏய் அப்பா பிகே போறாங்க. கட்டி போடுவோம். அதான் சரி நான் கோகுல் பேட் வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு. சரி ஏய் பேட் சீக்கிரம் அடுத்த சீக்கிரம் கட்டா. இதோ வரோம். இடமும் பேக் அடி பண்ணி சைடுல வச்சேன் மச்சான். சைடுல ஏய் அப்போ யாரும் சீக்கிரம் ஹைட் இருக்கு. சக்தி பேக் ஏய் கார்டு கட்டா கார்டு கூட ஏய் காடி வந்துட்டா. காடி ஏய் டைம் பாஸ் இல்ல காடி இருக்கு என்ன எத்திக்கு எக்ஸ்ட்ரா. ஏய் புடிச்சு காடி இருக்கு. ஏன்டா கோகுல் அவசரம்? போட்டானா 32 பால் 44 அடி. எத்தனை அடி இருக்குண்ணா? 4 விக்கெட். ஏய் விக்கெட்னா இப்போ நான் வந்து சிங்கிள் ஆடுறா பாய் பீங்க. கடைசியா கஷ்டம். உல்டாஸ்டா. பேசி ஓடிக்கோங்க. ரிஸ்க் ரன் ஓடாத. கரெக்ட்டா கேப்ல ஆடு. ஏடா ஒன்னு கட்டாடா போக முடியாது. ஒன்னு வேணுமான்னு கேக்குறான் டேய் கோகுல். கேக்குறா நீ கட்டிட்டாடா. கோகுல் நான் எதுக்கு கார்டு பட்டியா? கார்டு பட்டியாரா? பவர் வேணும். இல்லடா நீ ரொட்டேட் பண்ணிட்டா அடிச்சிடலாம். அந்த 4 பால் வரைக்கும் நீ ரொட்டேட் பண்ணு. நல்லா போட்டாங்க. யூசுவல் கேம் ஆடலாம் பாரு சத்யனா. போடா போடா சூப்பரா. நான் பால் மூட கிச்சுன்னு பார்த்தேன்.
இனிமே கொஞ்சம் ஆடுவாங்க வந்து அதான் நீ பவர் போட்டா போறடா பால் 6 ஆ பவர் போட்டடி நான் சொல்றேன் ஆஃப் பண்ணி அடிக்காத ஆஃப் பண்ணி ஷாட் சூப்பர் இன்னொரு ஒரு ரன் அப்படியே பண்ணலாம் தாண்டிடு ஆரம்பிச்சாங்க போல்ட் டப்பு டப்பு விக்கெட் வந்துச்சு கோல் கேக்குறாங்க இத கை போடுறேன்னா இல்ல வெச்சு கூட இருக்கோ டேய் பால் ஏறுதுடா 10 நாள் தொடனா 2 வாரம் வலிக்கும் எனக்குலாம் அப்படிதான் ஏய் ஓகே தான்டா ஏன் அப்பறமா நீ போலிங் போல் நல்லா இருக்கா மட்டும் 1 or 2 ஈஸி தான் பாரு யார பக்கறா ரெண்டு பால் என்னடா 44 வந்துச்சு இல்ல உடனே 27 balls 42 45 இன்னைக்கு கவர் பண்ணாத ஏய் 45 இல்லடா எவ்வளோ அடிக்கும் தெரியல அப்போ இன்னும் அப்டேட் ஆகல ஆ ஸ்கோர் அப்டேட் ஆகல அதான் அப்டேட் ஆயிருக்குடா 30 balls 29 balls 39 ஆமா ஆமா நான் அந்த ஒண்ணு சைடுல போட்டேன் கவர் மாதிரி இருந்துச்சு சைடுல ஷாட் அடி ஓடு 4 போயிடுச்சுடா ஓடலாம் பாரு இதார் கூட ஓடலாம் பாரு வேணாம் இது மட்டும் தான் இருக்கு நான் பண்றேன் இது முத்து பாக்க ரெண்டு பால் போறான்டா ஏய் கைடு போடுறா இங்க வரடா கைடு போடா பாரு பின்னாடி பின்னாடி எங்க வச்சா சரியா அவக இதுல வச்சிட்டு எவ்வளவு ஒரு ஓவர் எவ்வளவு 9 தான் 27 பால் 27 பால் 37 யார் ஜான் ஒரு ஓவருக்கு 9 ரன் தான் போடுறாங்க ஆ இது என்ன லைவ் போடுறோம் லைவ் லைவ் போடல போயிச்சா போறாரு சார் சூப்பரா அடி புடிச்சு போடா அவ்வளவுதான் அவ்வளவுதான் பரவாயில்ல விடு என்ன சில மேட்ச் அப்படிதான் அதான் ஒண்ணும் முடியாது புரியுதா எல்லா மேட்ச்லாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது சரி சரி நான் எல்லாம் 10 மேட்சா அடிக்கவே இல்ல ஃபீல் ஆகுறேன் ஏன்டா அடி பண்ற நாட்ல வந்து எத்தனை பேர் ரோட்ல சொல்லிருக்காங்க 2 3 தானே சுத்தமா சாந்திக்கலாம் கைதான் அடிக்கணும் வீட்ல அது மட்டும் தான் பழக்கமானது அது கொஞ்சம் வயசாயிடும் ஆலோ ஏய் அது ஆலோடா சாமி நீங்க கமலா கமலா வேணாடா இல்ல நீ போடா கமலா வேணாடா நீதான் போ நீ இப்ப கரெக்டா இருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி போல ஓ அடிப்பானா நான் பொறுமையா ஆடுறேன் நீங்களே ஆஃப்ல அடிச்சுதானே இருக்கீங்க ஏன் அவட்ட பேசிடா ரன் அப் பண்ற போறடா ஓ அது சீக்கிரட்டா பொறுமையா சரி ஏய் என்னடா இல்ல மச்சான் ஏய் ரன் கம்மியா தான் அடிக்கணும் கரெக்ட்டா அவன் ஏய் அவன் இட்டுறான் இது பண்ணாலும் பால் போலண்ணா கரெக்டா மீட் பண்ணாதானே போகுது நீங்க ஆஃப்ல ஆடுவீங்களா உங்களுக்கு ஆஃப்ல ஃபீல்ட்ல ஃபுல்லா லக்கியா இருக்கு நீங்க போறதா பேட்டிங்கடா 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 பேட் பாருங்க அவர்தான் சிக்கர் அடிச்சு பேட்ல போயிடு போட்டா அதான் 115 போட்டுருவான் நான் பின்னாடி திரும்பி ஒரு போட்டோ ஆமா பேர் சக்தின்னு தெரியணும்ல சேம் ரன்னா உள்ள ஓடுறான் ஓகே அவன் ஏறி தான் அந்த அடிச்சு போறான் நீ இன்னும் 2-3 ரன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்க அவரும் 51 தான் அவன் ஏறி பண்ணி போறான்டா ஏறி தான் போறான் அவன் இங்க தான் த்ரோ பண்றான் ஏமா இங்க தான் ரெண்டு பேரும் ஒரே ரன்ல 51 அவரும் 51 ஆமாண்டா இப்போ அவரு தான் கொடுப்பாங்க இவர் கம்மி பால் சர்வீஸ் சாப்பிட்டாரு இவர் இன்னும் 2-3 ரன் வச்சிருந்தாருன்னா வந்துருக்கும்
3 மாசம் ஒருத்தரம் அவங்க 2 வயசு ஜெயராஜ் பேடப் பண்ணிடுவோம். ஷார்ட் ரெடி நல்லா பட்டிங்க சீக்கிரம் தண்ணி குடிச்சிக்கிறீங்க ப்ரோ தண்ணி குடி பேக் பண்ணுறீங்க ரெடியா? இவனும் நல்லா ஆடுவாடா ஆக்சுவலா. ஆடுவாங்க நல்லா தான். நான் லெஃப்டா அந்த அண்ணன் அனுப்பலாம். சரி இவன் போட்டோம் அடுத்தது. சரி நெக்ஸ்ட் இவன் போட்டோம். ஏன்னா எதுவும் போட்டோஸ் ஆடல ஆடி போடல. அப்படிங்களா போட்டோஸ் ஆடி இருக்காருல்ல நான் கார்டு வாங்கிட்டாங்க. சப்போஸ் ஏதாவது சிச்சுவேஷன் வந்தா சக்தி லெஃப்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏய் யாரா நீ வண்டி எதுவும் பண்ணடா என்ன ஆடுறா தைரியமாக ஆடுறா வண்டி எதுவுமே நாங்களாம் சும்மா ஏதாவது பண்ணோம்ல பண்ணல அப்படின்னு நான் அப்படியே அழி விட மாட்டாங்க எவ்வளோ அவங்க கேட்பானுங்க டெஸ்டிங் நல்லா இருக்காரு ஒரு வேலை இவன் நல்லா போடுறாங்க ஆளை வந்து போய் அது பணம் போடுறான் நீங்கள் என்ன போட சொல்றீங்களா அது மாதிரி தான் போடுறான் டெம் பண்ணுறான் அடிக்க வந்து நீங்கள் ஆஃப்ல அடிச்சிங்கன்னா பால் போடு ஏன்னா நான் லெக்கில் நிற்க வச்சுட்டு பால் லெக்கில் போடுறான் நீங்கள் நவுந்து நீங்கள் மேலே அடிப்பீங்கல்ல கவர்ஸ் மேலே இது டீப் மேலே அதெல்லாம் ஆச்சுங்க எவ்வளோ மச்சான் 18 பால் 21 பால் அடிப்பேன் கான்ஃபிடன்ட்லாம் அடிக்கதான் 3-4 பால் பொறுமையாக அடிப்பேன் ஸ்பின் போட்டானா போலிங் போட்டா பொறுமையாக அடிப்பேன் இப்போ ஆர்க்கு பார்த்தீங்களா அந்த ஆர்க்கில் நிற்க வச்சு நிற்கிறான் அங்கே வச்சு வச்சுருவான் ஆனால் ஓவர் நீங்கள் ஆஃபில் குழம்பிட்டீங்க அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடும் பிகே ஒரு ஷாட் எடுத்தான் பாருங்க அந்த ஆஃபில் இது பாலை உள்ளே விட்டுட்டு லாஸ்ட் ஓவர் நான் எனக்கு ஆமாண்ணா எனக்கே ரோட் போட்டாங்க அதான் தினேஷ் லாஸ்ட் ஓவர் போகிறோம் லாஸ்ட் பால் 25 balls 33 சூப்பரா போடு போல சரி சரி பால் 27 குவாலிட்டி போட்டு போட்டு செதற அப்புறம் அந்த டீம் பேட்டிங் தான் வருது வர்ற மாதிரி ஷாட் கடைசி ஆமா 18 பால்ல 27 இந்த காசெல்லாம் வந்து ஆடிக்கலாம் ஏய் பேசிக்கோங்கடா பால் சொல்லிக்கிறான் 18 20 வரதே ஏய் பிகே 18 to 27 தான் பேசி ஆடு ஈஸியா அடிக்கலாம் பாரு கெட்ட பண்றா எதுவும் சொல்லுங்க அடிக்க முடியல அதான் எலிமினேட் பண்றாங்க ரொம்ப நாட்டடி எலிமினேட் பண்ணீங்க ஒரு 5 பால் டாட் அடிச்சோம் கடைசி தங்கற ஹோட்டல் மார்னஸ் உண்மையா எந்த ரோடு பின்னாடி பஸ் வருது அந்த அந்த நரிசோர் ரோட்லாம் இருப்பாங்கல்ல ஆமா சந்துக்குள்ள அந்த ரோடு ரெண்டு போலாம் பாரு
வேணாம் சிங்கிள் போதும் சிங்கிள் போதும்டா நான் ஓடினே இருப்பேன் ரெண்டுனா நல்லா ரெண்டு சொல்லாதீங்க ஓடினே இருப்பான் பார்க்கவே மாட்டான் ஆப்போனன்ட்லாம் இல்லை அவங்க சிங்கிள்ஸ் ஆனாலே நம்ம க்ளோஸாக வந்துடுவோம் கடைசி ஒரு கூட அடிச்சிடலாம் ஒரு ராக்கெட் தான் கேட்டாங்க இல்லை நான் இப்போ விக்கெட்ஸ் அவங்க சைடு இருக்கலாம் கேம் பரத் நின்னா ஸ்ட்ராங் அவனுக்கு போறா யார் ரெண்டு யார்லாம் பாரு வர ஸ்டேஜ் ஈஸிடா எடுக்கலாம் ரன் அவுட் வேணாம்டா பொறுமையா வாடா 25 runs 15 balls 10 பால் டிஃபரன்ஸ் தான் போகுது ஒரு பவுண்டரி 2 பவுண்டரி போட்டா நமக்கு 2 பவுண்டரி போட்டா நமக்கு வைட் போறாங்க மூட்டை போறாங்க ஊத்து ரெண்டு பா பிகே யார் பிகே ரனிடா பாய் எதிரி குட் ரன்னிங் அங்க ஏறா நான் வர திருப்பி அவன் த்ரோ இங்க அடிக்க போறான் அங்க ஆளையில அங்க நிக்குங்க ஒருத்தர்ல இங்க வந்தாங்க கமான் பாய்ஸ் ரன்னிங்ல இருங்க போடு ஏர் நைஸ் ஆல் தி பால் ஃபீல்ட் பால் வேற செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் பண்றீங்க நான் அவங்க ஃபர்ஸ்ட்ல போற ஆளு எந்திரிக்க மாட்டாங்க வா ஏறிடா டேய் ஓல்ல மிஸ் பண்ணு இவங்க இருக்கானுங்க டேய் நீ ஓடுனாதீடா டேய் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரைட் டேய் ஆள் பாருங்க பிரஷர் பாடே உருடா டேய் நான் ஆடும் இல்ல மச்சான் லாஸ்ட் ஓவர்ல போட போறாங்க மச்சான் இல்ல மச்சான் அவன் ஆல்ரெடி ரெண்டு ஓவர் 20 ரன் ரெண்டு ஓவர்ல தான் பிரஷர் வேணா நம்ம ரிலாக்ஸ் ரெண்டு ஓவர்ல அவரு பிரச்சனை டச் பண்ணிட்டாங்க ஏய் கரெக்ட்டா நான் 30ல போடுங்க நான் இதுல 30 போடுங்க அஸ்பால மச்சான் 30 போடுறாரு எது சொல்ற ரன் இல்லல மச்சான் 30 க்கு 47 மச்சான் நானா கே நம்பர் தப்பா அவன் ஏமாச்சா ஊரன்னு சொல்லிருக்கானே டேய் 30 பால் 47 இருந்தது மச்சான் 40 45 அவன பிரஷர் ஆகிட்டான்ல 50 ரன்ஸ் இல்ல நீங்க ஒரு கட்டத்துல ரொம்ப டாட் பால் நான் அப்ப பிரஷர் ஆகி நல்லா பேக்ல விட்டேன் கீப்பர்ல போயிட்டு இப்பதான் இருக்கு பால உடனே அதான் டிக்கு பிரஷர் அவர் பேட் பண்ணி அவர் சொல்றது டைம்ஸ் ஆகற டைம் சீக்கிரம் முடிச்சிட்டு போ அதான் அவன் சீதா கால தெரியும் அச்ச போன பால் இப்பதான் கேட்ச் வரனால 2 ரன் தான் அடிப்பாரு 4 ரன் யா அடுத்து சொல்லுடா நீ ரன் அடிடா எங்க ஜானே கண்ணு போறோம் பேக் கீழ தள்ளிட்டு உன் பேக் எடுத்து போற ஓடுறா அந்த பேட்ல அவன் அடிக்க மாட்டான் மத்த எல்லாரும் ஆடுறானுங்க தரமாட்டேன் பாத்தியா எல்லாரும் ஆடுறானுங்க எல்லாருக்கும் ஒரு நல்லா இது சூப்பராக அதிகாசம் மாறிட்டாங்க டீமுக்கு கொடுத்தாலும் இவங்களோட பேட் வருது இவங்களோட பேட் டீமுக்குலாம் கொடுக்கலண்ணா விளையாட கொடுத்துருக்கேன் அவன் பேட்டு தான் அது ஓகேடா யாருமே விளாண்டான்ல நான் யாருமே விளையாட சொல்லிட்டேன் ஜான் வலி ஜான் அப்படி சொல்றான் ஆனா பிகேவும் பரந்து வச்சுக்கிறாங்க மாதிரி இது கான்ஃபிடன்ட் வந்துரும் ரன்னிங் ரன்னிங் கமான் பரத் நாட் 13 ஒரே ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னா போனோம் 3 பால்ல இவர்தான் பிங்கா பர்பிளா இதுதான் ஓடுறா
வாட்டர்ஃபால் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அடிடாஸ் கட்டு தான் இருக்கும். அடிடாஸா? ஜோர்ல புடிச்சுக்கோ. இதே ஒரு பண்ணலாம் எந்த பேட்ல ஆடுறோம் ஓகேல நான் நம்ம அப்படின்னு டயலாக் சொல்றோம். ஆனா அடிச்சாங்கன்னா ஏன் பேட்னுவான். அதுதான் லாஜிக்கே தெரியாது. அதுதான் லாஜிக். ஒன்னே ஒன்று பாடுறா சிங்கிளோட தட்டி ஆடிக்கிறாங்கடா. லாஸ்ட் ஒரு ரிஸ்க் தான் 8 பால் 7 அவ்வளவுதான்டா. பாடி பாடா நைஸ் பாடிடா. 7 பால்ல 3. சூப்பரா சூப்பரா. பாஸ் பாய் ஒரு பால் நான் பாத்துங்க. ஒரு பால் ட்ரை பண்ணலாம் இந்த டீம் சொல்லிட்டீங்களா எவ்வளவுன்னு அடிக்கலாம். இருக்குப்பா அதெல்லாம் கேட்கறதுக்காக அண்ணன் இன்னைக்கு ஏன் பர்ஃபார்ம் பண்ணா முஸ்ட் வாடா அந்த பால்ல. நீ விக்கெட் 3 விக்கெட் எல்லாம் போக மாட்டீங்க. அந்த டீ-ஷர்ட் போடலண்ணா அது 2 மேட்ச் போட்டாரு கரெக்ட் கரெக்ட். காவேரி. ஏய் சிங்கிளே ரெக்கார்ட் ஆட சொல்லுங்கடா. சொல்லாமா வேணாமா பயமா இருக்கு. சிங்கிளே தட்டணும் அடினா போய் வாங்கடா. 6 பால் 3 ரன் தான் ஏய் சிங்கிளே ஆடலடா பிரதர்ஸா. ஆட வேஸ்ட் ஆடிக்கோ. மர ரன்னிங்ல பாத்து கேட்டியோ. கம்மியானா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் வின் பண்ணலாம். ஃப்ரீயா ஆடுங்க பிகே. 90 நிமிஷத்துக்கு நம்ம ஃபுல் பிகே கால் பண்ணிக்க ஃப்ரீயா ஆடி பாத்து. சரியா ஃபுல் பால் கடைசி 60 தான் தராங்க. அது கொடுக்கல அவங்க ரன்னிங்ல இருங்கடே. கடைசி 2 நடுவுல வரல 6. மத்த ரன்னிங்ல இருங்க ரெண்டு பேரும். வரைக்கும் நம்ம 52 ரன் தான் எடுத்துருக்கோம் 9 ஓவர்ஸ்க்கு. ஆமா 91ல இருந்து பார்த்தா சம ஃபுல் பேக் ஆகும். ஸ்லோ ஆயிட்டா. அதான் சத்தியம் ஸ்லோ ஆடு. சூப்பர் பிகே. அவன் கை விட்டுருந்தோம் 2 6 அடிச்சாங்க. கார்டு வச்சா நான் காய வச்சு இது வாங்குறா அப்படியே வாடா. இல்லடா அந்த ஆனந்துக்கே கொடுத்துருக்கலாம். எல்லாம் கிடையாது பாரு. யாரா இருந்தாலும் வச்சிருப்பாங்க. ஓவர்ல போச்சு அது எதுவும் பண்ண முடியாது. ஓவர்ல 6 போச்சு. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் ஆகும் நினைச்சோமா அது நடக்கல. கேன்சல் பண்ணுங்க. மெயின் பாலர் வேற இல்ல நம்மளுக்கு அத்தார கேன்சல் பண்ணுங்க. பாலர் வேற இல்ல அத்தார ஓட்ட கேன்சல் பண்ணுங்க. போலர் இல்லாம நாங்க ஆடவே மாட்டோம். பேட்லாம் போடல வந்து 20 ரன் அடிக்கணும். உட்பட்டு குத்தாடி போட்டுப்ப. இல்ல போட்டோம். ஐயோ வீடியோல இருக்கடா. ஆமா. அத கட் பண்றீங்களா? பரா பைதேங்க. சக்தி தான் சக்தி சக்தி. சக்தி தானே. சக்தியா சதீஷா பார்த்து சொல்லுங்க. நல்லா பாருங்க சதீஷா இருக்கும். யார் யாரு கொடுக்கணும்? ஓ ஓகே ஓகே சக்தி வந்து சதீஷா கொடுக்கணும். பாரா பாரு ஃபுல் ஆக்டிவ் ஆயிட்டா. 18 ஓவர் வரைக்கும் பேட்டிங் டானா சத்தியமா. பெஸ்ட் பவுலர் தினேஷ். என்ன பார்ட்னர் போட்டோ போட்டோ
ஏய் இருங்க இருங்க டிபி அங்கேயும் பத்து எடுக்கிறவரு டிபி மாதிரி தான் இருக்காரு டிபி தானா எடுக்கிறவரு லைட்டா டிபி மாதிரி பெஸ்ட் பேட்டர் சுகன் ஏமாத்திட்டாங்களா சுகன் ஏய் சுகன் வாடா ஏய் ஓடா ரெண்டா ஓடுறா சார் கொடுங்க கொடுங்க மேல தெரியுங்க ஆயே நைஸ் பேட்டிங் வந்து அவமானம் பாட்டர் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிருக்கேன் நீ எனக்கே தெரியாது அதெல்லாம் தேங்க் யூ அண்ணன் வந்து